பங்காமம் பிரதேசத்தில் வசிக்கும் 115 குடும்பங்கள் ஒன்றிணைந்து இந்த கந்தூரி நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கந்தூரி நிகழ்வு கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. நேற்று நள்ளிரவு வரை 1000த்திற்கும் அதிகமானோர் இரக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்த தொற்றுக்கு உட்பட்டதில் கடுமையாக பாதிக்கப்பட்டதனால் 3 பேர் வரை மரணமடைந்துள்ளனர். இப்பொழுது நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இரக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் போதிய அளவு இடவசதி இன்மையினால் வைத்தியசாலை வளாகத்தில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உணவு ஒவ்வாமை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுள் பெருந்தொகையானோர் சிறுவர்களும் பெண்களும் ஆவர். அம்பாறை பொது வைத்தியசாலை, அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலை, அட்டாளைச்சேனி பிரதேச வைத்தியசாலை, பாலமுனை மாவட்ட வைத்தியசாலை மற்றும் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்ட 3 கர்ப்பிணி தாய்மார்கள் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மாமிக்கு கந்திரி சோறு எடுத்து வந்தியாண்டு மாமி சொட்டு ஆளுக்கு சொட்டு தந்த மாமி திண்ட மச்சான் திண்ட நான் திண்ட தம்பி தின்னதுக்கு போறோம் மரம் ராவைக்கு படுத்ததுக்கு போறோம் மரம் காய்ச்ச காய்ஞ்ச சத்தி ஆக்கினோம் மரம் அம்பட்டையும் திண்ட சம்பட்டும் சோறு தான் சத்தி வந்துட்டு மரம் ஹாஸ்பிட்டலுக்கு போன பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போன குளிச்சது அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கு போன அதுக்கும் சரி வரல. சுடுகாணி குடிச்சது பகுத்தால போனது சொட்டு நின்றுச்சு. எசகம் இல்ல சரியா. அந்த சோத திண்டது போறோம் நெஞ்சுக்கு நோய் சோத திண்டது போறோம் நெஞ்சுக்கு நோய் மர திங்க நம்மளுக்கு உமா மர தந்த சோத தின்னுங்க திங்க மேல பாத்துங்க போய் கொஞ்சம் உணவு தான் சாப்பிட்டாண்டு ஒரு அந்த இரவு எனக்கு ஒவ்வாமை உணர்வு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக வாந்தி பேதி தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்தது. அதோட காய்ச்சலும் காணப்பட்டது. மூத்த பிள்ளைகளுக்கு வருது அவர் அங்காண்டு பிள்ளைகளும் கூட்டிக்கு போனேன். அங்க போய் சாப்பாட்ட வேண்டியாண்டு துண்டு ஓட்டு துண்டு வத்தமருந்து சத்தி ஏற்றியாண்டு வச்சு இவ அம்புலாஞ்சில அம்பாரை ஏற்றிட்டாங்க. ஏற்று நேற்று தேவு காலம் சென்றுட்டாரு. 6 பிள்ளைகளுக்கும் பத்தம் இன்னைக்கும் பத்தம் கிளையை மீறாச்சா எங்களுக்கு ஆசத்துல உடம்பும் இல்ல. ஹாஸ்பிட்டல் ஆக்கள் கூடயா லேசால வருத்தம் தலைக்கு ஊத்து இடுப்பு நோய் குளிசை மருந்து தந்தாங்க. நேத்து பகல் ஓரளவில் சுகமானது. நோயோட எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க கைமுத்தரும் இல்ல. இப்ப இருக்கிறதுக்கு இடமும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 கிளையும் மீனையும் பாத்ரூமும் இல்ல. கடும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போதியளவு வைத்தியர்களையும் தாதிமார்களையும் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நான் இலங்கையில் உள்ள அனைத்து வைத்தியர்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் விடுகின்றேன். எங்களுக்கு தேவை வைத்திய அதிகாரிகள் மனிதாபிமான அடிப்படை இந்த இரக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்ஸ்களும் தாதிமார்களும் வந்து வேண்டிய உதவிகளை செய்து உங்களால் இயன்றவரை சிகிச்சை பெற்றுவிட்டு நீங்கள் உங்களது ஸ்ட்ரைக்கில் தொடரலாம். ஆனா இப்பொழுது எங்களுக்கு உடனடி தேவை வந்து எங்களுக்கு வைத்தியர்களும் தாதிமார்களும் தேவைப்படுகின்றது. சிகிச்சை பெறுவதற்குரிய வைத்தியர்களும் இல்லை. இன்று வைத்தியர்கள் பைசரிப்பு என்ற காரணத்தினால் மக்கள் மிகவும் அதிகமானவர்கள் வருகின்றார்கள். எனவே அரசு அவர்களுக்கான சிகிச்சை உதவியை வழங்கி வைத்தியர்களை அனுப்பி அவர்களுக்காக உதவ வேண்டும். இரக்காமம் பிரதேச வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் செய்த கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ALM நாசீர் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏற்பட்டிருக்கும் நிலைமை இன்று இரக்காமம் பிரதேச மக்கள் ஒரு கவலைக்குரிய நிலையில் 3 உயிர்கள் இழக்கப்பட்ட போதிலும் அம்பாறை ICUவில் 2 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்ட ஒரு கேள்விக்குரிய நிலைமையில் இருக்கின்ற போதிலும் நேற்றிரவு மேலதிகமாக 14 வைத்தியர்களை நாங்கள் கல்முனை பிராந்தியத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து மீண்டும் அந்த வயிற்றிலே அந்த விஷயங்கள் இருக்கின்ற ஒரு நிலையில் நோயாளிகள் மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கின்ற நிலையில் இந்த சிச்சுவேஷனை ஒரு சுமமான ஒரு நிலைமைக்கு மாற்றுவதற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடுபாட்டில் அதற்குரிய மாகாணத்தினுடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் அதில் கவனம் செலுத்தியிருக்கின்றேன். வைத்தியசாலையில் போதிய வசதியின்மையினால் சிகிச்சை வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தமன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.